நான் சொல்றதெல்லாம் சோப்பு. இங்க வரவ புருஷெல்லாம் வீக்கு. வணக்கம் மேடம். வணக்கம் 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 வணக்கம். ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்குது மேடம் உங்களுக்கு. தேங்க்யூ. வருமொத்தம் பியூட்டி பார்லர் போட்டு வந்தேன். மேடம் அதெல்லாம் விடுங்க மேடம், நானு கேளுங்க மேடம். வாயை உடைச்சிடும் பாத்துக்க. இவ்வளவு தூரம் கூட்டு வந்தது காரணமே நீ தாண்டி. நான் கூட நீ பெத்த படிக்கிற பொண்ணு அதுதான் வைய. அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். நீங்க தான் மேடம் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். சொல்லுங்க, நான் என்ன சொல்லணும்? இவ்வளவு கல்யாணம் பண்ண மேடம். இப்ப எனக்கு இப்ப பிடிக்கல. இப்ப இவ கூட தான் நான் வாழ்ந்துட்டு வரேன். உன் பேர் என்னம்மா? சொப்பன சுந்தரி மேடம். சொப்பன சுந்தரி. அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்குது, உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதானே நான் இவரை வேணும்ன்றேன். மிஸ்டர், உங்க பேர் என்ன? என் பேர் பரசு மேடம். ஏம்பா பரசு, உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றியே, இது நல்லாவா இருக்குது? அது நல்லா இல்லன்னு தான் மேடம் நான் இவ கூட பேசிட்டு இருக்கேன். நல்லா இல்லாம பெத்துக்கணும் அந்த பொண்ண. என் மூஞ்ச பாருங்க மேடம். இந்த இவ மூஞ்ச பாருங்க, அவ மூஞ்ச பாருங்க. எதனா ஒத்து போதா? என் மேல சொல்ல போறியா? அதெல்லாம் நல்லா இருக்குதா? ஏமா ஆள்ற? பொம்பளை பொண்ணுனா தைரியமா இருமா. என் புதுசா எனக்கு வேணும் மேடம். இந்த பொண்ணு வளர்க்குது, எனக்கு ஒரு புதுசம் வேணும் மேடம். மேடம் நான் ஒன்னும் ஒரு ஐடியா சொல்றேன் மேடம். சொப்பன சுந்தரி, என்ன ஐடியா சொல்ற? அதுதான் கேக்குது, ஒரு புதுசம் தானே கேக்குது. ஆமா, தோக்குறாரு பாருங்க என் முதல் பர்சன். அவர் ஒன்னும் கட்டிக்க சொல்லுங்க. ஏய், நான் யாரை கட்டிக்கணும் யாரை கட்டிக்கூடாது நீ சொல்லக்கூடாது. எனக்கு விருப்பப்பட்டா நான் கட்டிப்பேன். எப்படி பேசுறாங்க பாரு உன் பொண்டாட்டிய. கம்முனீரு, என்னதான் தீர்ப்பு சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஏம்பா பரசு, நீ சொப்பன சுந்தரிய எப்ப பார்த்த? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். நான் ஆட்டோ ஓட்டுறேன், அது நிக்குது பாருங்க ஆட்டோ. நான் கோணத்தெரு வழியா போகும்போது இது அடிக்கடி என்கிட்ட லிப்ட் கேட்கும். லிப்டா கேக்கும்? ஆமா மேடம். காசை கேட்டா கணக்குல வச்சுக்கோ கணக்குல வச்சுக்கோன்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன, 2 மாசம் இப்படியே போய் போய் கணக்குல 10,050 ஆயிடுச்சு. 10,050? ஆமா மேடம். கேட்டேன் இல்லன்னுச்சு. அப்புறம் ஒரு டீலிங் ஒண்ணு சொல்லிச்சு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன டீலிங்கு? 3 சக்கர ஆட்டோ நீ வச்சுன்னு இருக்கிய, என்னையே நீ வச்சுக்கச்சு. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம். கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய் காசுக்கு நான் இவளை வச்சுக்கிட்டேன். இத வீட்டுல வந்து சொன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்துறா இவ. ஏமா, உன் புருஷன் நல்லதானே பண்ணிக்கிறான், 10,000 ரூபாய வாங்க முடியுமா? இருந்தாலும் அவரு எனக்கு வேணும். நீ சொல்றது ரொம்ப தப்பு ரம்யா. அவன் உனக்கு வேணாம். மேடம் டக்கு டக்குன்னு அனுப்பிச்சு விடுங்க மேடம். நாங்க ஜாலியா ஊட்டி கொடைக்கானல்ல போனோம். என்ன சொப்பன சுந்தரி, அதுக்குள்ள அவ்வளவு அர்ஜென்ட் பண்ற? பின்ன தோணு பேசுங்கிறீங்களா? மேடம், நான் 2 வார்த்தை பேசணும், பேசலாமா? பேசுடாயப்பா. உன் பேர் என்ன? டிங்கர் பாபு. சொல்லு டிங்கர் பாபு. உன் பொண்டாட்டி அவனை வச்சுக்கிற என்ன பண்ணான்? மேடம், அவங்க 2 பேரும் எனக்கு பிரச்சனை இல்லை மேடம். நான் வேணா அவங்க கூட தங்கிக்கிறேன். ஏய் டிங்கர் பாபு, என்னடா பேசுற? இதெல்லாம் ஒரு பேச்சா? தப்பரா, எனக்கு கோவம் வந்து அவ்வளவுதான். எனக்கு சோத்துக்கெல்லாம் யாரா வெயிட் பண்றது? மேடம் இதெல்லாம் ஒத்து வராது மேடம். என்னையும் சொப்பன சுந்தரி தனியா அனுப்பிச்சு விடுங்க மேடம். அப்ப எனக்கு போனுங்க வையே. இங்க பாரு, அப்படி போ வை பெருசாகுது. எப்பா நான்ப்பா இப்படி பண்ற? பாரு, அப்பான்லாம் என்ன கூப்பிடுற வேலை வச்சுக்காத. வேணா இவனை வேணா அப்பான்னு கூப்பிடு. ஏண்டா, நீ பெத்து படுறதுக்கு நான் அப்பாவா? ப்ளீஸ், அவர்தான் புரிஞ்சுக்காம பேசுறாரு, நீனா புரிஞ்சு பேசுங்களேன். புரிஞ்சு பேசணுமா? என்ன சொல்ல வர? அவர் இல்லாத ஆயிடுச்சுன்னா நீ தானே எனக்கு. கரெக்ட். உன் பொண்டாட்டி அவன் வச்சுக்கிறான் இல்ல, அவன் பொண்டாட்டி நீ வச்சுக்கோ. அவ்வளவுதான், பிரச்சனையே இல்ல. கிளம்பு போலாம். ஒத்துக்க முடியாது. எங்க அப்பா வர்றாரு, அவர்கிட்டயே பேசுங்க. யார் அவங்க அப்பா? வா. பாப்பா உட்காருப்பா. என் குடும்பத்துல பல பிரச்சனை ஆகுதுங்க, நீ தான் தீர்த்து வைக்கணும். டேய் பிஞ்சு கண்ணா, என்ன தெரியல? அடடா, மேலாம நிக்கியா? ஆமாடா, உன் கூட சுத்தின நாட்கள் எல்லாம் வந்து வந்து போவோம் எனக்கு. நான் கூட பாட்டெல்லாம் உனக்கு ஏதி வச்சிருந்தேன், ஞாபகம்தா? தெரியுமே, ஒரு வாட்டி பாடுறா. கண்ணே கனியே மணியே முத்தே வா. பாத்தீங்களா மேடம், இவனுக்கு குடும்பமே துபாய் ஒரு குடும்பம் மேடம். அப்பன்ல இருந்து புள்ள இருந்து எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? ஷட் அப். அவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட். மேடம் சட்டு புட்டு முச்சு விடுங்க மேடம். நான் மேடம் இப்படி இழுக்கிறீங்க? சரி, நீங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு என்ன பண்ண போறீங்க? என்ன மேடம் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் பப்ளிக்ல கேப்பீங்க? ஆட்டோல நாங்க 2 பேரும் எங்க ஊர் சுத்துவோம். அதுக்கு எங்க வீட்டு மருமக தான் கச்சடா. இங்க பாருங்க பிஞ்சு கண்ணு, இவ விருப்பப்பட்டுதான் என் கூட வந்தா. நான் ஒன்னும் கம்பல் பண்ணல. என்னடா சொல்ற நீ? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இருந்துக்கிட்டோம். என்னைய கூப்பிட்டு படி சொல்றேன். அதுல வேலைக்கு ஆகாது. ஒன்னாவது கூட போ, குதிரை முக போட்டு பாரு. யார பார்த்து குதிரை முகன்றா நாடியா?
ஏய் ரவுண்டு கட்டி அடிப்பீங்க நான் திமுறா என் புருஷனை வச்சுன்னு என்னையே தான் நம்ம பேசுறியா? பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் இல்ல பலான்னு கொடுப்பேன். பின்னாடி குடுக்குதா நானே குடுக்குறேன். அம்மா. ஏய் ஏய் முன்னாடி என் கண்ணு முன்னாடி என் சொப்பன சுந்தரி மேல கை வைக்கிற. அவன் மேல நான் உன் மேல கை வைப்பேன்டா. ஏய் நீ பண்றது சரியில்லை அவள் தான் தெரிஞ்சுக்கோ. என் வீட்டுக்காரனை கையில வச்சுக்கின்னு என்னையா அசிங்கமா பேசுறியா? ரம்யா இதெல்லாம் சரியில்லை. நான் சரியில்லை நீயே ஒட்டு பாக்குறா. மேடம் பைத்தியம் முத்தி போச்சு மேடம், இவன் எல்லாரையும் அடிக்கிறான் மேடம். பைத்தியம் முத்தி போச்சுனா பைத்தியம். ஏய் எல்லாரும் மாட்டிக்கிறா இது உன் தலைய மாவு பேசியிருந்ததான். ஏய் சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். நீ உங்க வீட்டுக்கு போ, நீங்க 2 பேரும் ஒண்ணா போங்க. ரொம்ப நன்றி மேடம். சொப்பன சுந்தரி வா, இனிமேட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம். ஏய் என்ன பாக்குற? என்ன அடிச்சல்ல, இதாண்டி உனக்கு தீர்ப்பு. ரம்யா வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னப்பா பேசுற? அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லடா, நம்ம தான் ஆதரவு தரணும். ஆமா, இவர் எல்லாருக்கும் ஆதரவு கொடுப்பாரு. ஏஞ்சி அம்மா வா போலாம். உங்க அப்பா இப்படி பண்ணிட்டானடி. வா பாத்துக்கலாம் வா. நான் சொல்றதெல்லாம் சோக்கு, இங்க வரவ புருஷன்லாம் வீக்கு. நன்றி வணக்கம். பசுமாமா ஒரு பாட்டு பாடு. பாடுறேன் செல்லாம். சுந்தரி சொப்பன சுந்தரி தான் என்னடி உனக்கு என்ன வேணும்? நீ பாடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அடடா சொப்பன சுந்தரி நீயும் பாட்டு பாடுறியா? இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல. உன் புருஷனும் தொல்லை இல்ல, என் பொண்டாட்டியும் தொல்லை இல்ல, ஜாலியா இருக்கலாம். சே இந்த ஆட்டோ தயாரிக்கிறேன், முன்னாலே 2 சீட்டு குத்துந்தா நல்லா இருந்திருக்கலாம் மாமா. அடா 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 எப்படி உனக்கு எல்லாம் அந்த மாதிரி தோணுதுன்னே தெரியலையே. எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது செம்ம பவர்ஃபுல்லானது. சொப்பன சுந்தரியும் இந்த பரவசம் சேர்ந்தா கொண்டாட்டம் தான். செல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடி சுதும்பு கருவாடுமா. நான் ஆட்டோ நிறுத்து. என்னடா ராகித்தே பார்த்த ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை பார்த்து குத்தா ரொம்ப நாள் ஆச்சா? என்ன 2 பேரும் ஒன்ன சேர்ந்துட்டீங்க பொழுது? ஆமா ராகித்தே, அந்த சொல்வதெல்லாம் சோக்கு ப்ரோக்ராம் போனேன். ஒரு வழியா அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு இவளை தட்டி தூக்கின்னு வந்துட்டேன். என்ன சொப்பன சுந்தரியா ஜாலியா கட்டிங்க பொழுது? ஏதோ கண்ணடிச்ச மாதிரி இருக்க. கண்ணுல லைட்டா தூசி உண்டுக்குது. வாடா இதா உக்காரு, போற இடத்துல இறங்கி சொல்றான். அவன் ஏதோ பக்கத்துல வந்திருக்காமா, அவனே அம்மா கூட்டுட்டு நீ போற ராகித்தே. இல்ல எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, நானும் நீங்க போற இடத்துக்கு தான் வரேன். உட்காந்துக்கிட்டா? சரி வா உட்காரு. அடா இங்க வேணாப்பா, நான் பின்னால உட்காந்துக்கிறேன், இடம் கேலியா இருக்கு. பின்னாடி உட்காந்துக்கினியா? சரி கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா. ஏன்பா இடிக்கு உட்காந்துக்கிற? இடிக்கு உட்காந்த மாதிரியா தெரியுது? உனக்கு எதுனா தெரியுதா? இல்ல ஒண்ணும் புரியுதியா? என்ன பாக்குற? போ பாத்து போப்பா. டேய் இங்க பள்ளம் மேல சிமெண்ட் ரோடு, இது என்னடா இது? நீ பழத்துல விட வச்சுதான் நான் மேல விழுந்துட்டேன். சாரி சொப்பன சுந்தரியா. பரவாயில்ல மேல பத்துக்கோ. மேல பத்துக்கு வா. டேய் என்னடி இது? சும்மா தான் பாவம் தூங்கட்டும் விடா. அடுத்த பாகத்துல தான் தெரியுமா இதெல்லாம்? ஆமா அடுத்த பாகம் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.